நீதிமன்ற வழக்கறிஞர்களை பொதுமக்கள் முன்பாக அவப்பேறு ஏற்படுத்த வனத்துறை அதிகாரிகள் முயல்வதாக குற்றச்சாட்டுடன் தேவிகுளம் பார் அசோசியேஷன் மறையூர் டிஎஃப்ஓ ரேஞ்ச் ஆபீசருக்கு எதிராகத்தான் குற்றச்சாட்டுடன் முன்வந்துள்ளது. நீதிமன்ற வழக்கறிஞர்களுக்கு பொதுமக்களிடையே அவப்பெயர் உண்டாக்க வனத்துறை அதிகாரிகள் முயல்வதாக தேவிகுளம் பார் அசோசியேஷன் குற்றச்சாட்டுடன் முன்வந்துள்ளது. மறையூர் டிஎஃப்ஓ சுகைப், ரேஞ்ச் ஆபீசர் அப்ஜு போன்றவர்களுக்கு எதிராகத்தான் வழக்கறிஞர்கள் முன்வந்துள்ளது. நீதிமன்ற உத்தரவு சம்பந்தமாக பொதுமக்களிடையே தவறான கருத்துக்களை பரப்பி வருவதாகவும் அதற்கு முயற்சிகள் எடுத்து வருவதாகவும் அசோசியேஷனின் குற்றச்சாட்டு. மறையூர் நாச்சுவயல் ஃபாரஸ்ட் ஆபீஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்த வழக்கு சம்பந்தமாக மறையூர் பகுதியைச் சேர்ந்த 6 குற்றவாளிகளை கைது செய்து 3 குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் சரணடையும் செய்திருந்தனர். 3 பேரை விசாரிப்பதற்காக தமிழ்நாடு கொண்டு செல்வதற்கிடையில் கஸ்டடியில் எடுத்து அந்த குற்றவாளிகளை விசாரணைக்கு கொண்டு செல்லாமல் நாச்சுவயல் ஃபாரஸ்ட் ஸ்டேஷனுக்கு கொண்டு சென்று டிஎஃப்ஓவும் ரேஞ்ச் ஆபீசரும் தலைமையில் கடுமையாக தாக்கியதாகத்தான் தற்பொழுதுள்ள குற்றச்சாட்டு. കൊണ്ടുപോയി ഇപ്പോൾ എവിടെ ചെന്നൈയും കൊണ്ടുപോയില്ല, തഞ്ചാവൂർ എവിടെയും കൊണ്ടുപോയില്ല. സെല്ലിൽ തന്നെ ഇട്ട് ഞങ്ങളെ സെല്ലിൽ മൊത്തം വെള്ളം ഒഴിച്ചിട്ട് അതിക്രൂരമായിട്ട് മർദ്ദിക്കുമായിരുന്നു. ഞങ്ങളെ ഒത്തിരി മർദ്ദിക്കുമായിരുന്നു. മുളക് പൊടി വരെ സ്വകാര്യ ഭാഗത്ത് എവിടെയൊക്കെ തേക്കാൻ പറ്റുമോ അവിടെയൊക്കെ മുളക് പൊടി തേച്ച് അവിടുത്തെ രോമത്തേക്ക് പിടിച്ച് വലിച്ച് ഒത്തിരി പറഞ്ഞാൽ വീട്ടിലുള്ള അവരുടെ DFO സാർ എന്ന് പറയുന്ന DFO സാറിന്റെ മോളിന്റെ പ്രായമേ എന്റെ ഭാര്യയ്ക്കൊക്കെ. എന്റെ ഭാര്യ ഇവരെ ഒരു ചെവി കൊണ്ട് കേൾക്കാത്ത രീതിക്കൊക്കെ അവർ പറഞ്ഞ കൂടെ കിടക്കുന്ന രീതിക്ക് വരെ അവർ വിളിച്ച് പറഞ്ഞേ. എന്നിട്ട് ആ പൈസയ്ക്ക് എന്നെ ജാമ്യം എടുത്തോളാൻ പറഞ്ഞ് അത്രയും ക്രൂരമായിട്ട് ഞങ്ങളെ മർദ്ദിച്ച് ഇത്രയും നാശമാക്കി. குற்றவாளிகளை தேவிகுளம் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யும் போது தாக்கப்பட்டதாக இவர்கள் தெரிவித்துள்ளனர். இது சம்பந்தமாக சிறை சூப்பரண்ட் ரிப்போர்ட்டும் கொடுத்துள்ளார். இதை அனுசரித்து நீதிமன்றம் டிஎஃப்ஓ ரேஞ்ச் ஆபீசருக்கு எதிராக 3 வழக்குகள் எடுத்துள்ளனர். செய்தி ஊடகங்களில் தவறான செய்திகள் கொடுத்துதான் മുൻ സെൽവதாக അസോസിയേഷൻ தெரிவிப்பது. സംഭവങ്ങളെ സംബന്ധിച്ചും ഈ രേഖകൾ പരാമർശിക്കുന്നുണ്ട്. ഇതെല്ലാം ഞങ്ങൾ നിയമാനുസരണം സർട്ടിഫൈഡ് കോപ്പി എടുത്ത് അതിൻ്റെ പകർപ്പുകളാണ് നിങ്ങൾക്ക് നൽകുന്നത്. അപ്പോൾ ആ പകർപ്പുകൾ കൂടെ നിങ്ങൾ പരിശോധിക്കുമ്പോൾ ഈ പറയുന്ന കാര്യങ്ങളെ സംബന്ധിച്ചും വസ്തുതാപരമായ കാര്യങ്ങളെ സംബന്ധിച്ചും പുറത്ത് പല രീതിയിൽ ചർച്ച ചെയ്യപ്പെട്ടിട്ടുണ്ടെങ്കിൽ ആ ചർച്ച ചെയ്ത കാര്യങ്ങൾ വസ്തുതകൾക്ക് വിരുദ്ധമായെന്ന് എന്നുള്ള രീതിയിൽ നമുക്ക് കാണാൻ സാധിക്കും. അപ്പം അങ്ങനെയുള്ള വിഷയങ്ങൾ ഒരു കോടതിക്ക് നേരിട്ട് വന്നറിയിക്കാനോ മറ്റു കാര്യങ്ങളോ ഒന്നുള്ള സംവിധാനമല്ല. ബാർ അസോസിയേഷൻ എന്ന നിലയിൽ ഈ പറയുന്ന കാര്യങ്ങൾ ശരിയല്ല എന്ന് ഞങ്ങൾക്ക് ബോധ്യപ്പെട്ടു. ഞങ്ങളുടെ മെമ്പേഴ്സിന് ബോധ്യപ്പെട്ടതിൻ്റെ അടിസ്ഥാനത്തിലാണ് ഞങ്ങൾ ഇങ്ങനെ ഒരു പ്രസ് കോൺഫറൻസ് വിളിച്ചു കൂട്ടിയത്. நீதிமன்ற வழக்கறிஞர் நடைமுறையில் எந்தவித சட்ட மாற்றங்களும் கிடையாது. நீதிமன்ற நடவடிக்கைகள் எதிர்ப்பு இருந்தால் உயர் நீதிமன்றத்தில் அப்பீல் கொடுக்கலாம். தலைவர் NC ராஜேஷ், வழக்கறிஞர்களான ஜோசப், ஜான்சன், பீட்டர், திலீப் தோமஸ், அசோசியேஷனின் எல்லா வழக்கறிஞரும் செய்தியாளர் சந்திப்பில் பங்கெடுத்தனர். நியூஸ் பீரோ, மூனார்.